உன் அருமை அண்ணன் கொடுத்த செக்கு தான் திரும்பி வந்திருக்கு. நான் உங்க தங்கச்சியை கட்டினவன், உங்க வீட்டுக்கு மூத்த மருமகன். மூத்த மருமகன்னா எல்லாத்தையும் தூக்கி கொடுக்கறது சட்டமா? அப்போ புருஷன் பணம்னா யாருக்கும் தெரியாம கண்டவனுக்கு தூக்கி கொடுக்கணும்னு சட்டம் இருக்கா? தூக்கி கொடுத்தான்னு ஏமா பூசி முழுவுற? திருடி தந்தான்னு போட்டு உடைக்க வேண்டியது தானே? இல்லன்னு. உங்களுக்கு பணம் தானே தேவை, நான் தரேன். நான் கேஷ் ஒண்ணும் கொண்டு வரல. உங்க பேருக்கு சிங்கிள் செக்கா 75,000 தரேன். உங்க அக்கௌண்ட்ல போட்டு மாத்திக்கங்க. இன்னும் உனக்கு புரியலையாடி? அக்கவுண்ட்ல பணம் இல்லையா, காலி டப்பாவா. அதனால நீ என்ன பண்ற, உன் அண்ணன் வீட்டுக்கு போய், அண்ணன் நீ செஞ்சது உனக்கே நியாயமா இருக்கா, என் தங்கச்சி அடிக்க கூடாதுன்னு வீராப்பா பேசி என் புருஷ மூஞ்சில 75,000 ரூபாய் செக்கு கிழிச்சு வீசனியே, அவர் அத பந்து மாதிரி சுருட்டி பிரெட்லி கிட்ட கொடுத்தாரு, அது அப்படியே பவுன்ஸ் ஆகுதுன்னு அப்படின்னு விளக்க சொல்லி மொத்த பணத்தையும் கையோட வாங்கிட்டு வந்துடுடி சொல்லலாம். இப்ப நான் போக மாட்டேன். ஏண்டி? இல்ல, ராத்திரி நேரம் வேணும்னா காலையில வழக்கம் போல ஒரு ஆட்டோ பிடிச்சி என்ன கொண்டு போய் விட்டுருங்க, நான் கேட்டு வாங்கிட்டு வந்துடுறேன். ஓ, ஆட்டோல போறதுக்கு அதுக்கு வேற நான் தண்ட செலவு பண்ணணுமா? ஏய், இப்படியே நடந்து போடி. ஏண்டி, ஒரு வெத்து வெட்டு வெறும் பைய பிராடுத்தனமா என் மூஞ்சில ஒரு செக்க தூக்கி போட்டுட்டு என்ன அவன் செவுட்ல அரைஞ்ச மாதிரி பேசிட்டு போனா, பேசின மாதிரி செக்க பாஸ் பண்ணணும்ல, பணம் இல்ல நீ ஏண்டி திருப்பி அனுப்புனா? அண்ணனுக்கு ஞாபகம் இல்லையா, என்னமோ வேலையில மறந்துருப்பாருங்க. எப்படி மறப்பான்? உனக்கு பொட்டு வச்சு பூ வாங்கி கொடுத்து பவுடர் போட்டு பாலிஷ் பண்ணி ஆட்டோவுக்கு 100 ரூபாய் செலவும் பண்ணி அழுங்காம குலுங்காம உன்கிட்ட அன்பா பேசி உன் வீட்டு முன்னாடி இறக்கி விட்டு உன்கிட்ட நான் என்ன சொன்னேன்னு ஞாபகம் இருக்கா? இருக்கு. என்ன சொன்ன? திருப்பி சொல்லு. வந்தா 75,000 ரூபாய் பணத்தோட வா, இல்லன்னா வாழை வெட்டிய இங்கேயே கெட. இங்கேயே இல்லடி, இங்கேயே இல்ல அங்கேயேன்னு சொன்ன, புரியுதா? இப்படி நடந்ததெல்லாம் ஒண்ணு விடாம உனக்கு ஞாபகம் இருக்கும் போது உன் அண்ணனுக்கு மட்டும் எப்படி மறக்கும்? அவன் என்ன ஞாபகம் மறதி கேசா, இல்ல என்ன கேன பையன் நினைச்சிட்டு இருக்கானா? ஏய், மரியாதையா போய் பணத்தை வாங்கிட்டு வா. போடி, வா வா, போடி வா, போடி வெளியே. ஏய், வந்தா பணத்தோட வா, இல்ல வரவே வராத. வீராப்பா செக்கு கொடுத்துட்டு போனா உங்க அண்ணன் யார்கிட்ட சீன் போடுறான்? கேஸ் வேண்டியவா? இந்த வேலையெல்லாம் என்கிட்ட நடக்காதுடி. நீ போய் உன் மருமகளோட தங்கச்சி நிச்சயதார்த்தத்தையும் முடிச்சிட்டு உன் மகனோட நிச்சயதார்த்தத்தையும் பேசிட்டு வந்துட்ட. ஆனா வீட்டுல நாங்க 2 பொண்ணுங்க இருக்கோமா.
என்னம்மா தூங்கல? எப்படிப்பா தூக்கம் வரும்? மகி பேசினதுதான் மறுபடியும் மறுபடியும் என் ஞாபகத்துக்கு வந்துகிட்டே இருக்கு. என்னம்மா நீ அத போய் பெருசா ஃபீல் பண்ணிட்டு இருக்க? அவ ஏதோ விளையாட்டா பேசினா அதையே ஏன் நினைச்சிட்டு இருக்க? இல்லப்பா, அவ மனசுல இருந்தது தானே வார்த்தையா வெளியே வந்திருக்கு. என் பொண்ணுங்க மனசுல என்ன நினைப்பு இருக்குங்கிறத தெரிஞ்சுக்காத ஒரு முட்டாளா இருந்திருக்கனே. ஏம்மா இப்படி பேசுற? மகி பேசினது சாதாரண விஷயம். நீதான் வீணா மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்க. இல்லப்பா, இவளுங்க வயசுல எனக்கு கல்யாணமாகி நீ பிறந்து கீதா என் வயித்துல இருந்தா. இந்த வயசை தாண்டி தானே நானும் வந்திருக்கேன். எனக்கு இருந்த உணர்வுகள் எதிர்பார்ப்புகள் தானே என் குழந்தைங்களுக்கும் இருக்கும். கவிதாவை கல்யாண வயசுல பார்த்த என் மனசு இப்ப வரைக்கும் இவங்க 2 பேரையும் குழந்தைங்களா தானே பார்த்திருக்கு. காலாகாலத்துல இவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யாம விட்டது என்னோட தப்பு தானே. கீதாவுக்கு மட்டும் ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிருந்தா அவ எவன் பின்னாடியாவது ஓடி இருப்பாளா? நான் ஏன் தப்ப புரிஞ்சுக்காம என் குழந்தைய எவ்வளவு திட்டிருக்கேன், அடிச்சிருக்கேன். நியாயமா பார்த்தா சீ, நீ எல்லாம் ஒரு அம்மாவா? பெத்து வளர்த்ததை தவிர வேற என்னத்த பண்ணிருக்கேன்னு என் குழந்தை என்ன திருப்பி கேட்டிருக்கணும். கேட்டாளா அவ? நான் திட்டினதையும் அடிச்சதையும் அழுதுகிட்டே பொறுத்துக்கிட்டு தரடா இருந்தா. எவ்வளவு தப்பு பண்ணிட்டேன். தப்பு பண்ணது நீ இல்லம்மா. உண்மையில எந்த தப்புமே இல்ல. எல்லா தப்பும் என் மேலதான். என் மேலதான். ஆமாம்மா. என்ன மனோ, இங்க வந்து நின்னுட்ட? முடியலம்மா. இவ்வளவு பெரிய மனுஷனை வளர்ந்த பிறகும் குடும்ப பொறுப்பை ஏத்துக்காம லட்சியம் லட்சியம்னு படிச்சுக்கிட்டு இருக்கேனே. நான் தாம்மா தப்பு பண்ணிட்டேன். டேய், இங்க பாரு, என்னடா பேசுற? உன் தப்புன்னு யாரு சொன்னது? வாய் விட்டு சொல்லலைனாலும் என் மனசுக்கு தெரியுதுமா. எங்களை பெத்து வளர்த்து ஆளாக்கி விட்ட பிறகும் ஆம்பளை பிள்ளையா இந்த குடும்பத்து பொறுப்பை என் தோள்ல சுமக்காம IAS படிப்பைத்தானே இன்னும் நான் சுமந்துகிட்டு இருக்கேன். மாதவியை எடுத்துக்கங்க. அவ குடும்பத்துக்கும் உடைச்சு என் படிப்புக்கும் உடைச்சு எவ்வளவு பொறுப்போட இருக்கா. இது எதுவுமே இல்லாம சுயநலமா ஏன் லட்சியம் தானே நான் பெருசு எடுத்துட்டு இருக்கேன். மனோ, நீ IAS படிக்கணுங்கிறது உன் லட்சியம் மட்டும் இல்ல, மாதவியோட லட்சியமும் அதுதான். இதுவே வேற ஒரு பொண்ணா இருந்திருந்தா தன் சுகம்தான் முக்கியம்னு உன்னை குடும்ப வாழ்க்கைக்கு இழுத்து ஒரு சாதாரண கணவனா தன் குழந்தைங்களுக்கு தகப்பனா ஆக்கியிருப்பா. ஆனா மாதவி எப்படி தெரியுமா? கவிதாவோட நிச்சயதார்த்தத்துல மாதவிய கூப்பிட்டு, என்னம்மா உனக்கும் மனோகருக்கும் எப்பமா நிச்சயதார்த்தம்னு கேட்ட போது மனோகர் IAS படிச்சதுக்கு அப்புறம் தான்னு உறுதியா சொன்னா. அவ உயர்வா நினைக்கிற இந்த லட்சியத்தை நீ ஏண்டா சுயநலம் நினைக்கிற? அதுக்காக குடும்பத்துக்கு எந்த பிரயோஜனமும் இல்லாம இன்னும் படிச்சுக்கிட்டே இருக்கணுமா? சில சமயம் எங்க உங்க எதிர்பார்ப்புகளை தான் நான் ஏமாத்திட்டு வேணும்னு தோணுதுமா. மனோ, இப்படி எல்லாம் பேசாத. இந்த மாதிரி நினைப்பே உன் மனசுல வரக்கூடாது. நீ முக்கா கிணறு தாண்டிட்ட.
இன்னும் கால்வாசி தான் தாண்டணும். இந்த நேரத்துல உன் மனசு குழம்ப கூடாது. குடும்பத்தை பாத்துக்க நான் இருக்கேன், உன்னை பாத்துக்க மாதவி இருக்கா. நீ எதை பத்தியுமே கவலைப்படாம உன் லட்சியத்துல ஜெயிக்கணும். நான் ஏதோ ஆற்றா மேல பேசுறதா? என் பொண்ணுங்களை நினைச்சு புலம்புனத மனசுல நினைச்சுக்கிட்டு நீ வேதனைப்படாத. நீ நல்லபடியா படிச்சு முடிக்கிறதுலதான் உன் தங்கச்சிங்களோட எதிர்காலமே இருக்கு. நீ IAS ஆனாதான் அவங்கள ஒரு நல்ல இடத்துல கட்டி கொடுக்க முடியும். ஒரு தாயா உன்கிட்ட நான் இதைத்தான்ப்பா எதிர்பார்க்கிறேன். பிளீஸ்டா, என்னை ஏமாத்த மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுறா. அம்மா, எனக்கு வேற வழி தெரியல. இல்லனா உன் மனசு அப்படியே அலப்பாஞ்சுகிட்டு இருக்கும். சத்தியம் பண்ணி கொடுறா, சத்தியம் பண்ணி கொடு. இல்லம்மா, ஏமாத்த மாட்டேன். உன் எதிர்பார்ப்புகளை நான் ஏமாத்த மாட்டேம்மா. உன் மேல சத்தியம். நான் பாஸ் பண்ணி காமிப்பேம்மா. நான் ஜெயிச்சு காட்டுவேம்மா. கண்டிப்பா ஜெயிப்பேன். சரி சரி, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, பணியில நிக்காத, நீ போய் தூங்கு. இல்லம்மா, எனக்கு தூக்கம் வரல. இனி வரவும் வராது. என் லட்சியத்துல நான் ஜெயிக்கணும்மா. ஜெயிச்சு காட்டுவேம்மா. என்ன நம்புற எல்லாருக்காகவும் நான் ஜெயிச்சு காட்டுவேன். பாரு, வந்தா 75,000 ரூபாய் பணத்தோட வா, இல்ல வாழா வெட்டிய இங்கே கடை. இனிமேல் என் தங்கச்சிய டார்ச்சர் பண்ற வேலையெல்லாம் இருக்க கூடாது. மீறி பண்ணினீங்க, நான் என் செல்வாக்கை யூஸ் பண்ண வேண்டி வரும். என் தங்கச்சியை அடிக்க கூடாதுன்னு வீராப்பா பேசி என் புருஷன் மூஞ்சில 75,000 ரூபாய் செக்க கிழிச்சு வீசினியே. மாமா, மாமா கதவு தொடங்க மாமா. மாமா, மாமா, மாமா பயமா இருக்கு மாமா, கதவு தொடங்க மாமா. மாமா கதவு தொடங்க மாமா. மாமா, மாமா கதவு திறங்க மாமா. மாமா கதவு திறங்க மாமா, எனக்கு பயமா இருக்கு மாமா, கதவு திறங்க மாமா. மாமா கதவு கொஞ்சம் திறங்க மாமா, தயவு செஞ்சு திறங்க மாமா. தூங்க விட மாட்டேன்றாளே இவ. கதவு திறங்க மாமா, எனக்கு பயமா இருக்கு மாமா. என்ன பண்றேன் பார். ஏய்,
என்னடி என்ன ராத்திரி நேரத்துல தூங்க விடாம தொல்லை பண்ணுகிறியா? மாமா கதவு திறங்க மாமா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா, கதவு திறங்க மாமா. ஏய் நீ என்ன நடுக்காட்டுல நின்னுட்டு இருக்க? மனுஷன் தூங்க வேணா? தூங்க ஒரு நிம்மதியா? மாமா கதவு திறங்க மாமா, காலையில போய் நான் எப்படியாவது காசு வாங்கிட்டு வந்துடுறேன், இப்ப கதவு திறங்க மாமா. ஏய் நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. நான் அப்பவே சொல்லிட்டேன், போய் உன் அண்ணன் கிட்ட கேட்டு காசு வாங்கிடுவானு. இல்ல மாமா, இன்னும் எங்க நின்னுட்டு இருக்க? போடி. மாமா நான் எல்லாம் ஓலி எடுத்து மாமா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா, கதவு திறங்க மாமா. ஏய் போடின்னு சொல்லிட்டு இருக்கல்ல, போடி. மாமா அன்னைக்கு மாதிரி போலீஸ் யாராவது வந்து பிரச்சனை எடுப்போது மாமா, கதவு திறங்க மாமா. இந்த மிரட்டல்லாம் இங்க வேணாம். அன்னைக்கு வந்தாங்களே ஒரு எஸ்ஐ, அந்த அம்மா டிரான்ஸ்பர் வாங்கிட்டு வெளியூர் போயிட்டாங்க. இனிமே நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் புதுசா யாரையாவது கூட்டு வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். போடி போடிங்கறல. மாமா கதவு திறங்க மாமா. ஏய் சீ போடிங்கறல, போடி. சும்மா நை. கோக்கி வெளியில இருக்கிறதுக்கு பயமா இருக்குன்னு சொன்னேன்ல, அதான் கம்பெனி கொடுக்கலான்னு வந்துட்டேன். மாமா 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 கதவு திறங்க மாமா, மாமா கதவு திறங்க, இந்த ரவி வம்பு பண்றான். நீ எத்தனை தடவை மாமான்னு கூப்பிட்டாலும் ஏமான்னு ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டேன். என்ன ஒரு தடவை மாமான்னு கூப்பிட்டு பாரு, காலில் மண்டி போட்டு ஏமான்னு கேட்பேன். மாமா மாமா கதவு திறங்க மாமா, என்ன புரிஞ்சுக்கோங்க மாமா, கதவு திறங்க. ஏன் கோக்கி டயத்தை வேஸ்ட் பண்ற? நம்ம ஜாலியா இருக்க வேண்டிய டைம், உன் புருஷன் கொரட்டை விட்டு தூங்குற டைம். அனாவசியமா டயத்தை வேஸ்ட் பண்ணாம என் கூட சந்தோஷமா இரு வா. மாமா கதவு திறங்க, இந்த ரவி என்ன தொட்டு வம்பு பண்றான் மாமா, கதவு திறங்க மாமா. மாமா ரவி வம்பு பண்றான் மாமா. நானே உங்களை பார்க்க உங்க வீட்டுக்கு வரலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். இது கூட நல்ல இடம் தான். இட்ஸ் டெம்பிள் பிளே.